நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும்? A to Z எல்லாமே தெரிஞ்சு எப்போ நம்ம தெளிவாக இருக்குமோ அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பழகும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாலே போதும், நீ பிரைட் அட்டன் பண்ண. ஆனால் உனக்கு கான்ஃபிடென்ட் வராது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இன்னொருத்தவங்க ஒர்க்கு பார்க்குற, இன்னொரு ஒர்க்கு ஃபோட்டோ பார்க்குற, இன்னொருத்தவங்க பேஜ் பார்க்குற, ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, ஐயோ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு பேசிக்கு, நம்மளுக்கு அட்வான்ஸ் இல்லை, நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நம்ம சாதாரண ஆளுன்னு உங்கள் மனசில் உங்களை அறியாமல் இன்ஃபீரியாரிட்டி வரும். அதனால தான் எப்போவும் கற்றுக்கும் போதே 100% எல்லாத்தையும் கற்றுக்கணும். அது கொடுக்குற போல்ட்னஸே வேறு. நீ வில்லேஜ்லேயே இருக்கலாம்ப்பா, உனக்கு 5000 ரூபாய்க்கே மேக்கப் வரலாம்ப்பா, ஆனால் உனக்கு எல்லாமே தெரியணும். அந்த ஊருக்கு ஒரு பொண்ணுக்கு வெளியூர்லேருந்து கல்யாணம் ஆகி வரலாம், உங்கள் ஊரில் யாரும் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு கேட்கலாம். அப்போ நீ தெரிவ, அப்போ உனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். புரியுதுங்களா? எப்போ நம்ம டேலண்ட் எந்த இடத்துல தேவைப்படும்னு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம தான் தெளிவாக இருந்துக்கணும். உண்மை அதான். வாழ்க்கை எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு தெரியாது, ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுக்கும். அப்போ அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சி நம்ம மேலே போய்க்கணும். அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சி மேலே போகிறதுக்கு நம்ம திறமைகளை வளர்த்து நம்ம தயாராக இருக்கணும். அப்போ போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் இதோ இப்போ பழகிட்டு வந்துடுறேன், இப்போ ரெடி ஆகிட்டு வரேன்னு அப்போ பழக போகக்கூடாது. புரியுதுங்களா? வாழ்க்கை எப்போ வேணால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். அப்போ அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எப்பவும் தயாராக இருக்கணும். புரியுதுங்களா? நான் வாய்ப்பு கொடுத்தா தான் தயாராகவேனா, கடைசி வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கும். அந்த ரெடியாக இருக்கிற இன்னொருத்தன் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி மேலே போயிடுவான், நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எல்லா திறமையும் வளர்த்துக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும். நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம்னா அதில் நம்மளை எவனும் அடிச்சுக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கற்றுக்கணும். எனக்கு இது போதும், எங்கள் ஊரில் இவ்வளவு தான் வரும், என்னால் அது மட்டும் நான் பழகிக்கிறேன், நான் இந்த அளவு மட்டும் கற்றுக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அதில் நம்ம தான் கிங்காக இருக்கணும், குயினாக இருக்கணும். சரிங்களா?